சிவராத்திரி தூக்கம் ஏது ஹோய் நடுராத்திரி. என்னடி செல்லம்? வெக்கம். எதுக்கு வெக்கம்? ஓஹோ, பாடுற இல்லையா, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கமா வருது. இரவு நேரம் அல்லவா, நிலா வெளிச்சம். அதுவும் நிலான என்ன நிலா? வளர்பிறை நிலா, அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த வளர்பிறை நிலாவில் மாமே உன் கையை பிடிக்க, நீ என் கையை பிடிக்க, 2 பேர் வானத்தை பார்ப்போமா? இங்கே நிலாவை காணோம். பார்த்துட்டு அப்படியே கிழிச்சிருவேன். ஆமாடி, இன்னும் நிலாவை காணடி. வரும் வரும் வரும். ஓ, 2 மணிக்கு மேலே தான் உதயமாகுமோ? அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? நான் சொல்லக்கூடாது, நான் சொல்லவே கூடாது. வெக்கப்படும் மல்லிகை மொட்டே, எதற்கு இந்த வெக்கமோ? பாட்டு பிடிக்கல. இந்த பாட்டு இது ஏதோ ஒரு படத்துல ஹிட்டான பாட்டுன்னு நினைச்சேன். பிடிச்சல இந்த பாட்டு. ஆனா இது நானே சொந்தமா பாடியிருக்கேன் போல. நல்லா இல்ல, நல்லா இல்ல. அப்ப இன்னொரு பாட்டு பாடுச்சுமா? சரி. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி நேரமாகுது. கிழமை பாட்டே பாடுறது போல, கிழமை பாட்டே பாட வரல. கிழமை ஏண்டி பின்ன பாட்டு பாடிக்கிட்டே இருந்தா மற்ற வேலைகளையும் மற்ற லீலைகளையும் எப்போ பார்க்க தெரியுமா? கிச்சன் எல்லாம் போட்ட மாதிரியே கிடக்கு. எல்லா வேலையும் போய் பாரு போ. அப்போ என்றைக்குமே நீ சேம்பல் கூட பண்ண மாட்ட. என்னத்த கிச்சனில் ஒண்டி அந்த சமையல் பண்ணுறதோடு சரி, பாத்திரம் தேய்ப்பு படிப்பு கை அழுக்காயிடுமே, புண்ணாயிடும். புண்ணாயிடும். ஆமாம், அதை அப்படியே வச்சுக்கிடுங்க. ஒரு பாத்திரத்தை தேய்ச்சிடாதீங்க, ஒரு கப்பை கழுவிடாதீங்க. காப்பி வேணுமா? போட்டு கொடுத்தா குடிப்பீங்களே. எதுக்கு எதுக்கு உனக்கு வாய் ஒரு மாதிரி இருக்கு? காதல் பண்ணுனாமே இப்படிதான். வாயை மட்டும் பேரு. இது பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? கோழி சூத்துமா இருக்கா? சுத்த மூதிய போல அடக்கிறதுக்கு பேர மெண்டல் பேர கட் பண்ணி அடக்கிறதுக்கு கபாதி. கட் பண்ணி தான் தொலையுமா? அடக்கிறதுக்கு கபாதி செட்டு மூதி, செட்டு மூதி சொதப்பிட்டுதான் கோழி சூத்து. அவனே அப்படி கேட்க